இயேசுவானவர் தீர்க்கதரிசி என்று ஏன் சொல்லப்பட்டார்? மெய் தேவனே நமக்காக இப்படி வெளிப்பட்டாரா? இப்படி தீர்க்கதரிசியாக மனிதனாக வெளிப்பட்டாரா? அப்படியானால் அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நம்ம இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இயேசுவானவர் தீர்க்கதரிசி என்று ஏன் சொல்லப்பட்டார்? மெய் தேவனே அப்படி தீர்க்கதரிசியாக அல்லது மெய் தேவனே இயேசு என்கிற பெயரில் வெளிப்பட்டாரா? அப்படி வெளிப்பட்டார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரி, தீர்க்கதரிசியாக எழும்புவார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது தீர்க்கதரிசியாக தோன்றுவார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருப்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த புதிய ஏற்பாடு எழுதும் பொழுது அவர்களுக்கு வேதம் என்று சொல்லி பழைய ஏற்பாடு மட்டும்தான் அவருக்கு வேத வாக்கியங்கள், தீர்க்க தரிசனங்கள், ஆகமங்கள், சங்கீதங்கள் என்று காணப்பட்டது அவர்களுக்கு வேதம். அப்போ அதுதான் புதிய ஏற்பாடு எழுதினவர்கள் அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள், உற்று பார்த்தார்கள். ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தினார், என்ன சொல்லியிருந்தார் என்பதை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாகவே அவர்கள் எப்பொழுதும் காணப்பட்டார்கள். அப்போ வேதத்தில், அதாவது அவர்களுக்கு அன்னைக்கு காணப்பட்டதான அந்த வேதத்தில் அவர்கள் தீர்க்கதரிசி ஆனவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருப்பதாக அவர்கள் புதிய ஏற்பாட்டில் எழுதினார்கள். ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவனெவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். அதாவது மோசே இப்படியாக சொல்லி இருந்தான். தேவன் அவன் மூலமாக சொல்லி எழுத வைத்திருந்தார். என்ன எழுத வைத்திருந்தார் அப்படின்னு சொன்னா, மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு மனிதனை சகோதரரின் மத்தியிலிருந்து தேவன் எழும்ப பண்ணுவார். அவர் மூலமாக தேவன் பேசுகிறத, அவருடைய சத்தத்தை கேட்காதவன் எவனோ அவன் நிர்மூலமாக்கப்படுவான், ஜனத்தில் இராதபடிக்கு. அப்படின்னு சொன்னா என்றென்றும் ஜீவிக்க முடியாதபடிக்கு அவன் அறுப்புண்டு போவான் என்று சொல்லி அர்த்தம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை உடனே கேட்கலன்னா உடனே அப்படியே அன்னைக்கே மறிச்சிருவாங்க, அப்படி அர்த்தம் அல்ல. அவனுக்கு பிழைக்கிறதற்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்து அவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவன், சத்தியத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளாத அந்த மனிதன் ஜனத்தில் இராதபடிக்கு, அப்படின்னா ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இராதபடிக்கு, ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாதபடிக்கு, நித்திய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான். இரண்டாவது மரணத்தை சந்திக்க போகிறான். நியாய தீர்ப்புல அவன் நிலை நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையில போய் நிற்க போகிறான் என்பதுதான் அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். அப்ப மிக தெளிவாக பழைய ஏற்பாட்டில் ஒரு குறிப்பிட்ட தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. மோசேயை போல என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. தேவனே நமக்காக தீர்க்கதரிசியாக வெளிப்பட்டார் என்பது சத்தியம். இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதற்கான காரணம் என்னவென்று பார்க்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவர்கள் மிக குறைவு. என்ன பிரச்சனை? அவரும் தேவன் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் அப்படி கிடையவே கிடையாது. மிக மிக தவறான ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். அவரும் தேவன் அல்ல, அவர் மட்டும்தான் தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய தேவன் என்று சொல்லப்படுகிற நம்மளை சிருஷ்டித்ததான பிதாவானவர் நமக்காக மனிதனாக வெளிப்பட்டார். இதான் வேதத்தினுடைய சத்தியம், ரகசியம் என்று வேதம் சொல்லி அந்த ரகசியம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாக 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது. தேவ பக்திக்குரிய ரகசியம், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து பேசும் பொழுது தேவன் நமக்காக தீர்க்கதரிசியாக வெளிப்பட்டார் என்பது சத்தியம். அதற்கான காரணம் என்ன என்று நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அந்நாட்களில், பழைய ஏற்பாட்டின் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுவித்த பொழுது அந்த ஜனங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். அந்நாட்களில் தேவ சத்தத்தை கேட்ட அந்த மனிதர் அல்லது அந்த மனுஷர் அல்லது அந்த ஜன கூட்டத்தினுடைய விருப்பமும் வேண்டுகோளும் இன்னது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படியாய் சொன்னார்கள் அவர்கள் தேவனை பார்த்து. அந்த ஜனங்கள், மீட்கப்பட்டதான அந்த ஜனங்களுடைய விருப்பமும் வேண்டுகோளும் ஒன்று அந்த இடத்துல காணப்படுகிறது. என்ன தெரியுமா? உபாகமம் 5ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலிருந்து நம்ம அதை வாசிக்கிறோம். உபாகமம் 5:23 29 வரைக்கும். மலை அக்கினியால் எரிகையில் இருளின் நடுவிலிருந்து உண்டான சத்தத்தை நீங்கள் கேட்ட பொழுது
கோத்திர தலைவரும் மூப்பருமாகிய நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, மோசே வந்து பேசுகிறார் அவர்களிடத்தில், என்ன நடந்தது, ஒரு குறிப்பிட்ட நாளில் என்ன நடந்தது தெரியுமா என்று சொல்லி பின் நாட்களில் அவர்களோடு கூட பேசும்போது அவர் அந்த காரியத்தை சுட்டி காண்பித்து அதை விளக்குகிறார். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு பின் வருகிற ஜனங்களுக்கும் தெரிய வேண்டும், இந்த நாளை வாசிக்கிற நமக்கும் தெரிய வேண்டும் என்ன நடந்தது. இந்த ஏன் அவர் வந்து தீர்க்கதரிசியாக நம்ம மத்தியில் அவர் வெளிப்பட்டார், அவருடைய சத்தத்தை கேட்காத பொழுது ஏன் வந்து ரட்சிப்படைய முடியாது அல்லது நிர்மூலமாவார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு என்று புரியணும்னா என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்கிறதனுடைய கருத்து நமக்கு புரிய வேண்டும். கேட்டபோது கோத்திர தலைவரும் மூப்பருமாகிய நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். யார் தான் காண்பித்தாரா? அவங்க தேவனாகிய கர்த்தர், அவங்க பிதா என்று சொல்லப்படுகிறவர் தம்முடைய மகிமையும் மகத்துவத்தையும் காமிச்சார். பயந்துட்டாங்க. அவருடைய அந்த பிரசன்னத்தினாலே பயந்த ஒரு காரியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையில் அருகில் நடந்ததான காரியம் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் யாத்திராகம புஸ்தகத்தில். அப்போ அதை வைத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை அவன் விளக்கி கொண்டு வருகிறான். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய சத்தத்தையும் கேட்டோம். தேவன் மனுஷனோடைய பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளில் கண்டோம். அன்னைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டோம், தேவன் தான் பேசினா எங்களுக்கு தெரியும், அப்படி சத்தத்தை கேட்டு கூட இந்நாள் உயிரோடு இருக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமான காரியம் சொல்றாங்க. 25வது வசனம், இப்பொழுது நாங்கள் சாவானேன், இந்த பெரிய அக்னி எங்களை பட்சிக்குமே, நாங்கள் இன்னும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்போமாகில் சாவோம். அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டது போதும், இன்னும் திரும்பவும் அந்த சத்தம் அல்லது ஆண்டவர் எங்களோடு கூட திரும்பவும் வந்து பேசினார் என்று சொன்னால் அது எங்களால் தாங்க முடியாது. அந்த சத்தத்தை கேட்டால் நாங்கள் வந்து சாவோம் அப்படி என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் கேட்டது போல அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை மாம்சமானவர்களில் யாராவது கேட்டு உயிரோடு இருந்தது உண்டா? 27, நீரே சமீபித்து போய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதையெல்லாம் கேட்டு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதையெல்லாம் நீரே எங்களுக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் கேட்டு அதன்படியே செய்வோம் என்றீர்கள். இப்படியா சொன்னாங்களாம். என்ன அப்படி சொன்னா, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க மாட்டோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை நீரே போய் கேட்டு நீரே வந்து என்ன பண்ணுங்க, எங்களுக்காக மத்தியஸ்தரா வந்து எங்களுக்கு நடுவில் நில்லுங்க, அப்படி சத்தத்தை நீ வந்து சொல்லு எங்களுக்கு, நாங்கள் அதைப்படி கேட்டு நாங்கள் செவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் என்னோடைய பேசுகையில் கர்த்தர் உங்கள் வார்த்தையை கேட்டு, இப்படி இந்த ஜனங்கள் பேசுறத ஆண்டவர் அந்த நாளில் கேட்டு மோசே இடத்துல ஒரு காரியத்தை சொன்னார். இதான் முக்கியமான காரியம், கவனிங்க. அப்ப கர்த்தர் உங்கள் வார்த்தையை கேட்டு, கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனங்கள் உன்னோடே சொன்ன வார்த்தைகளை கேட்டேன், அவர்கள் சொன்னது எல்லாம் நன்றாய் சொன்னார்கள். ஆண்டவரே அறிக்கை பண்ற, ஜனங்கள்லாம் நன்றாய் சொன்னார்கள், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். நல்லா தான் சொன்னாங்க, ஆனால் அதே மாதிரி சொல்றபடியே அவர்கள் கேட்டு நடந்தாங்கன்னா அது நல்லா இருக்கும். அது அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை, ரட்சிப்பை, தேவன் இன்னார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கும் ஏதுவாக இருக்கும். அதுதான் அதனுடைய அர்த்தம். அவர் சொன்னதெல்லாம் சரிதான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சரி, பின் நாட்களில், இது வந்து அந்நாட்களில் குறிப்பிட்ட நாளில் நடந்த ஒரு காரியத்தை மோசே சொல்றார். பின் நாட்களில் மோசே தன்னுடைய கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா அவர் இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை திரும்பவும் குறிப்பிட்டு ஒரு முக்கியமான காரியத்தை அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அறிவித்து எச்சரிப்பு செய்கிறார். அது உபாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 17, 18, 19 வசனங்களிலே காணப்படுது. என்ன சொல்றாரு? அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னது சரியே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். என்ன கேட்டாங்க அவங்க? நீர் எங்கள்கிட்ட பேச வேணாம், தெய்வமே நீங்க எங்கள்கிட்ட பேச வேணாம். மோசையிட்ட பார்த்து சொல்றாங்க, அவர் எங்கள்கிட்ட பேச வேணாம், அவர் பயங்கரமான தேவனா இருக்கிறாரு, அவருடைய பேச்சு சத்தத்தை கேட்டு உயிரோடு இருந்தவங்க யாராவது உண்டா? ஆனா நாங்க கேட்டோம், தப்பி பிழைத்திருக்கணும், திரும்ப அவர் ஏன் பேசி நாங்க சாகணும், அதனால அவர் பேச வேணாம். மோசே எங்கள் தலைவனே, நீர் நம்முடைய தேவனிடத்துல பேசி அவர் என்ன சொல்றாரோ அதை கொண்டு வந்து சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம். சொன்னாங்க. சரிதான், அவங்க சொன்னது சரிதான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் மோசே இடத்துல தெளிவாக சொல்லி இருந்தார். அதை என்ன பண்றான் மோசே இப்ப திரும்ப சொல்றான், கர்த்தர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னது சரி, உன்னை போல
ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். இதுதான் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் எடுத்து சொல்லப்பட்டது. யார் ஒருவர் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலையோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான். விசாரிப்பேன்னா இதுதான் அர்த்தம். விசாரித்து ஓகே பரவாயில்ல இனி அது கீழ்ப்படி அப்படின்னு சொல்ற காரியம் அல்ல. இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதான் அந்த வாய்ப்புல இந்த தீர்க்கதரிசி இன்னார் என்று சொல்லி அறிந்து விசுவாசத்தை வைக்கிறதை குறிக்குது. இல்லை என்று சொன்னால் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான், நிர்மூலமாவான் என்று சொன்னால் கடைசி நாளில் கர்த்தருடைய நாளில் அவன் சங்கரிக்கப்படுவான். நியாய தீர்ப்பில் அவன் நிற்க முடியாது என்பதுதான் அதனுடைய அர்த்தமாய் காணப்படுது.